Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. டெடிகேஷனாக வந்து நிறைய பேர் நான் வந்து பார்த்துருக்கேன். இப்போது ஒரு படம் ஷூட்லேருந்து அப்படியே டக்குன்னு வந்து ப்ரொமோஷனுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு போகிறவங்க. இப்போ மைம் கோபி சார் வந்தார், ஒரு இன்னொரு இதில் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த டெடிகேஷன்லாம் பார்த்துருக்கேன். பட் உண்மையிலே நாளான்னைக்கு டெலிவரி வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது வந்து இந்த டெடிகேஷன் வந்து உண்மையிலே பெரிய இது. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து எல்லாருமே இதை வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். நான்லாம் வந்து உங்ககிட்ட உண்மையிலே இதை கற்றுக்கிறேன். எனக்கு நாளைக்கு டெலிவரி நீங்கள் இன்னைக்கு கூப்பிட்டா கூட நான் வந்திருப்பேன். ஏன்னா இது எங்களுக்கு அவ்வளோ முக்கியம். எப்படி நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே நமக்கு இது கரெக்டாக இருக்குமா, நமக்கு செட் ஆகுமா அப்படி யோசிச்சிங்களா, கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணீங்களா, இல்லை ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்களா? கதையாக ஒரு மாதிரி எந்த விதத்துலையும் வந்து ஒரு அந்த சீட் டச்சிங் த்ரில்லராகவே இருந்தது. அதனால் ஓகே. இல்லை சிக்ஸர் முடிச்சதுக்கப்புறம் காமெடி படம் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டேன். ஒரு வாட்டி ஒரு காமெடி படம் பண்ணிட்டோம், அடுத்து ஒரு த்ரில்லர் பண்ணணுன்ற ஒரு இருந்துச்சு. இப்போ த்ரில்லர் பண்ணணும்னா நம்ம ஒரு ஜானர் ஷிஃப்டாக வரும். நம்ம ஒன்று டைரக்ட் பண்ணியிருக்கோம், அடுத்து ஒன்று புதுசாக பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பண்ணணும்னா நான் ஒரு பயங்கர எமோஷனலாக ஒரு சப்ஜெக்ட் பண்ணணும். எனக்கு இந்த டேரக்டர் படம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது. இல்லை இது வந்து விஜய் சார் கிட்ட இருந்து இது பண்ணது தான் ப்ரோ. உண்மையிலேயே பெரிய உதாரணம் தான் நான் சொல்கிறேன். அவர் மிகப்பெரிய லெவல் தான். அவர் ஒரு வாட்டி கதை கேட்டு ஸ்பாட்டில் இதுக்கு வந்துட்டாருன்னா ஒரு நாள் கூட வந்து அங்கே ஸ்பாட்டில் வந்து இது ஏன் அப்படிலாம் கேட்கவே மாட்டேன். டைரக்டர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே பண்ணுறது வந்து விஜய் சார். காஞ்சூரிங் என்ன பண்ண பார்த்து இன்டர்வியூலே அடிச்சார். தேட்டர்லேருந்து அடிச்சுட்டு அவரால் அந்த இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. தம்பி சூப்பராக இருக்குது, தேட்டரில் விஆர் மாலில் தான் பார்த்துட்டு இருக்கேன், இப்படி சிரிக்கிறாங்க தம்பி, அப்படி என் குழந்தைங்களாம் அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, செம்ம படம் முடிச்சுட்டும் அடித்தார். கருடனில் சில விஷயங்கள் மேபி அவரே சொல்லியிருக்காரான்னு தெரியல. பல பிரச்சனைகள் நடுவில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த பிரச்சனையோட முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டாரு. இதெல்லாம் நான்லாம் பண்ணுவேனான்னு சத்தியமாக தெரியல. பட் அதை எடுத்து அந்த லைஃப் ரிஸ்க் எடுத்தார். ஆக்சுவலாக கருடன் படத்தில் வந்து சூரியனன். ஆனால் அதுக்கான பலன் வேற லெவலில் கிடச்சிது. மிகப்பெரிய ஷேர் அந்த படம். துப்பாக்கி வந்து அந்த ஃபஸ்ட்டு டிக்கெட் கிடைக்காம நாங்கள் வந்து கேட்டால் அந்த படத்தில் ஒர்க் பண்ணார் அசிஸ்டன்ட் டைரக்டராக ராஜ்குமார்னு சொல்லிட்டு. அவர் தான் இன்றைக்கி இந்த அமரன் டைரக்டர் சிவாவோட அடுத்த படம். ஸோ அவர்கிட்ட தான் டிக்கெட் வாங்கி போய் பார்த்தோம். ஸோ அப்படி போய் பார்த்த இடத்துல இன்றைக்கி அந்த ஹீரோ கையிலேருந்து அப்படி ஒரு வார்த்தைகள் வர்றது ஒரு பெரிய விஷயந்தான். உண்மையிலே ஐம் வெரி ஹாப்பி. நிச்சயமாக மிகப்பெரிய இடத்துக்கு இன்னும் போவார் எஸ்கே. என்ன பண்ணா ரித்திகா கோவம் வரும்? ஐயோ அப்படி கேட்டால் எப்படி சொல்கிறது? எந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு தெரியலையே. நீங்கள் எதுக்குமே கோவப்பட மாட்டீங்களா? கண்டிப்பாக மனுஷனாக தான் கோவம் வருங்க, வராதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். தமிழை தப்பாக பேசினா கோவம் வரும். அதான் தமிழ் ரித்திகா. இல்லை எனக்கு பொதுவாகவே பாட்டு தமிழ் தப்பான லிரிக்ஸ் பண்ணால் கோவம் வரும். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கொலை பண்ணுறீங்க அந்த மாதிரி தான் இருக்கும். மித்தபடிக்கு வரணும்ல. நீங்கள் இந்த சுனிதாக்கு சொல்கிற மாதிரியே இருக்கே இதை. இல்லை அவங்க அது மட்டும் தானே பண்ணுவாங்க. இல்லை எனக்கு இந்த டைட்டில் கேட்ட உடனே இந்த டைட்டில் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அப்போ தான் பார்த்தா இது வந்து கமல் சாருடைய டைட்டில். ஸோ எதனால இந்த டைட்டிலை நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஜென்ரலாக சொல்கிறது தான், கதைக்கு தேடிட்டு இருந்தோம், ஒரு டைட்டில் தேடிட்டு இருந்தோம். அப்போது ஒரு 2-3 டைட்டில் சூஸ் பண்ணோம். அப்போது சட்டமென் கையில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் அசிஸ்டன்ட் டைட்டில் சொன்னான். சட்டமென் கையில்னா நல்லா இருந்தது அப்படின்னு தேடும்போது கமல் சார் டைட்டில். ஸோ கமல் சார் அப்ரோச் பண்ணும்போது அவர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை பாலு சார்கிட்ட இருக்குது அந்த டைட்டில் அப்படின்னா. அவர்கிட்ட என்ஓசி வாங்கி பாலு சார் அவங்க சன்கிட்ட என்ஓசி வாங்கி சூஸ் பண்ண. அவ்வளோதான். நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்போது டெடிகேஷனாக வந்து நிறைய பேர் நான் வந்து பார்த்துருக்கேன். இப்போது ஒரு படம் ஷூட்லேருந்து அப்படியே டக்குன்னு வந்து ப்ரொமோஷனுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு போகிறவங்க. இப்போ மைம் கோபி சார் வந்தார், ஒரு இன்னொரு இதில் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த டெடிகேஷன்லாம் பார்த்துருக்கேன். பட் உண்மையிலே நாளான்னைக்கு டெலிவரி வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது வந்து இந்த டெடிகேஷன் வந்து உண்மையிலே பெரிய இது. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து எல்லாருமே இதை வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். நான்லாம் வந்து உங்ககிட்ட உண்மையிலே இதை கற்றுக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு 1 hour தூங்கிட்டு வரேன், இல்லை வந்து நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன், இதெல்லாம் காரணமாக சொல்லி நிறைய பேர் வராமல் இருக்கிற நேரத்தில், ஈவன் ஹீரோயின்ஸே வந்து வர்றதுக்கு யோசிக்கிற இந்த நேரத்தில் இவங்க வந்து இவ்வளோ ஒரு இதாக வந்து பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அப்போ நம்ம ரித்திகா கிட்டே கேட்போம், நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கே இவ்வளோ டெடிகேட்டிவாக வந்து உட்காந்துருக்கீங்கன்னா அப்போ படத்தில் எவ்வளோ டெடிகேட்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க? அது டைரக்டர் சார் தான் சொல்லணும். இல்லை நம்ம படம் தானே, நம்ம வரலன்னா அப்போ எப்படி, நாங்கள் ஆட்களே இதில் கம்மியாக தான் இருக்கோம், நாங்களுமே வரலன்னா அது எப்படி மக்களுக்கு போய் சேராது. இது நாங்கள் ரொம்ப வருஷங்களாக காத்திருந்து தவமிருந்து வர படம் வேறு. அப்படியா? ஆமாம், நாங்கள்
2021 சார் 21 கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆச்சு. நாங்கள் எப்போன்னு காத்திருந்த ஒரு விஷயம் நடக்கும்போது அது நம்மளோட பங்கு கண்டிப்பாக இருக்கணும்ல. நான் அது ரொம்ப நாளாக நாங்கள் சரி ப்ரொமோஷன் கொஞ்சம் முன்னாடி கூட ஸ்டார்ட் பண்ணிட்டா எனக்கு நாளைக்கு டெலிவரி நீங்கள் இன்னைக்கு கூப்பிட கூட நான் வந்திருப்பேன். ஏன்னா இது எங்களுக்கு அவ்வளோ முக்கியம். ஓகே, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஐம் ஹாப்பி. இது எப்படி சொல்ல, டெடிகேஷன்றதை விட இது என்னோட கடமையாக தான் நான் பார்க்குறேன். எவ்வளோ ஸ்வீட்டாக சொல்லிட்டாங்க பாருங்க, டெடிகேஷனாக இல்லை கடமை தான் இது அப்படின்னு. ஸோ கம்மிங் டு சதீஷ் சார், இது வரைக்கும் உங்களுடைய படங்கள் பார்த்து நாங்கள் நிறையவே என்ஜாய் பண்ணியிருக்கோம். உங்களுடைய காமெடி ஃபிலிம்ஸ் இப்போ வந்து நாய் சேகர் இல்லைனா காஞ்சரிங் கண்ணப்பா எடுத்தா அதில் வந்து ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து உங்களோட காமெடி ஃப்ளேவர் வந்துடும். பட் டீசர் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, கொஞ்சம் கூட சார் சிரிக்கவே இல்லை, ஃபுல்லாக அப்படியே அந்த டெரரான ஒரு லுக்லேயே இருக்காரு. எப்படி சதீஷ் சார் இதை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு டவுட் வருது. ஸோ நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? அதான் இந்த கதை ஃபஸ்ட்டு அவர் சொல்லும்போதே தெரிஞ்சுது இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம வேற இந்த மூடை தாண்டி போகிறதுக்கான ஸ்கோப்பே இல்லை, போனாலும் தப்பாயிடும். நான் ஈவன் நீங்கள் சொன்ன மாதிரி காஞ்சூரிங் கண்ணப்பன்லேயே நிறைய இடங்களில் வந்து ஒரு முக்கியமான சீரியஸான இடத்துல பஞ்சஸ்லாம் வரும். ஆனால் அது சொன்னால் அந்த கேரக்டர் வந்து ஏன்னா அவங்க ஃபேமிலியே மாட்டியிருக்கு, இவனால தான் அம்மா உள்ளே மாட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவனோட எப்போவுமே அந்த ஹீரோன்ற அந்த ஒரு கேரக்டர் மேலே தான் ஆடியன்ஸோட ட்ராவலும் இருக்கும். நம்மளே இது பண்ணிட்டோம், ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா இவனா பயந்துட்டு அந்த இடத்துல இருப்பான்னு பார்த்து இவனே சிரிச்சுன்னு இருக்கானுன்ட்டு. ஸோ அது மாறாமல் இருந்தது. அந்த மாதிரி தான் இதுலேயுமே வந்து இவனோட அந்த கேரக்டரைசேஷனாகவே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கான். ஸோ இந்த கேரக்டர் இப்படி இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த கேரக்டருக்கான நியாயம் சேர்க்கிறது தான் வச்சுக்கோங்களேன். அதனாலதான் எப்படி நீங்க இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே நமக்கு இது கரெக்டா இருக்குமா, நமக்கு செட் ஆகுமா அப்படி யோசிச்சிங்களா, கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணீங்களா, இல்ல ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்களா? இல்லை, பொதுவாகவே எனக்கு த்ரில்லர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த த்ரில்லர் ஜேனர் வந்து நான் தேடி தேடி பார்ப்பேன். இப்போ வந்து ஒரு வீக்கில் வந்து சும்மா ஒரு வீக்கெண்ட் சும்மா இருக்கும், எதுவும் ஒர்க் இல்லைன்னா தேட்டருக்கு போய் பார்க்கலாம். ஏதாவது படம் நமக்கு தெரிஞ்ச படம் இல்லை, எதுவும் பெரிய படம் எதுவும் இல்லைங்கிற பட்சத்தில் நான் ஃபஸ்ட்டு ஹாரர் தேடி பார்ப்பேன். இருந்துச்சுன்னா எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் போயிடுவேன். இப்போ வந்து ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கொரியன் படம் போய் பார்த்தது, எக்ஸுமான்னு சொல்லிட்டு பெரிய ஹிட்டாக அந்த படம். ஆமாம், ஸோ அதை போய் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாரர் இல்லைன்னா த்ரில்லர் அந்த இதில் படிப்போம்ல, இல்லை ஈவன் நம்ம ஏதாவது ஒரு ஓடிடியில் தேடிட்டு இருக்கோங்க போது அந்த ஸ்னாப்சஸ் படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் த்ரில்லர் அப்படின்னு வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அந்த படத்தை பார்த்துரும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கே வந்து நடிக்க த்ரில்லர் ஜானர் ஹாரர் அஃப்கோர்ஸ் நடந்தது காஞ்சூரிங் கண்ணப்பன் மூலமாக. ஸோ த்ரில்லரும் எனக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக இந்த கதையும் சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 1 டேல ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு கதை. ஸோ நமக்கும் ஒரு புது விதமான இதுவாக இருக்கும். அண்டு நம்ம இன்னொரு கொஞ்சம் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது நம்ம எடுத்தோடனே சண்டை போட்டாலும் ஒரு மாதிரி ஏற்றுக்கிற மாதிரியும் இருக்காது. அஃப்கோர்ஸ் ஏன்னா நடுவில் எனக்கு கதை கேட்கும்போதே எனக்கு வந்து போலீஸ் கதை வந்தது. போலீஸ் கதை பண்ணலாம் எனக்கு எப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்தது. எனக்கு அப்படியே லைட்டாக எதை வச்சு இந்த மூஞ்சி அசிஸ்டன்ட் கமிஷனர்னு கான்ஸ்டபிள் அந்த ஆரம்ப காலத்தில் இருக்கும்ல அந்த மாதிரி ஓகே. அதுக்குள்ள அவன் என்ன பண்ண போறான்றது வேற. சொல்லும் போதே சிரிப்பு வந்துடும்ல, நீ அசிஸ்டன்ட் கமிஷனராடா, உனக்கு நாங்கள் சொல்றது வேணாம், உனக்கே தெரிய வேணான்னு இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ இதில் அதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் ஒரு நல்ல படமாக இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி கதையாக ஒரு மாதிரி எந்த விதத்துலையும் வந்து ஒரு அந்த டச்சிங் த்ரில்லராகவே இருந்தது. அதனால ஓகே. ஸோ எங்கேயுமே வந்து உங்களுக்காக கதையை காம்ப்ரமைஸ் பண்ணல டேரக்டர்? இல்லவே இல்லை, எல்லாமே வந்து அந்த கேரக்டர் ஒருத்தன் அந்த மாதிரி ஒருத்தன் எப்படி இருப்பானோ அவன் அப்படியே தான் இருப்பான். எங்கேயுமே அந்த இயல்பை தாண்டி போயிட்டு வந்தோ அந்த மாதிரி இதுவே இல்லை. அவன் என்ன எமோஷனல் இருக்கோ அதை அப்படியே கடைசி வரைக்கும் கேரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது முழுக்க முழுக்க இவர் சொன்னது தான். அதாவது நான் நடிச்சுக்க எல்லாருக்குமே நடிச்சு காமிப்பார் எல்லார் மாதிரியுமே. ஸோ எல்லாமே அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் பண்ணியிருக்கோம் மொத்த பேரும். ஸோ நல்ல பேர் வந்தாலும் இவருக்கு தான், இல்லைனாலும் இவருக்கு எப்படி போட்டாரு பாருங்க லாஸ்ட்ல. அண்ட் ஏதாவது ஒரு படங்கள் நம்ம எடுத்துக்கிட்டா இது ஒரு முக்கியமான கேரக்டர், இதை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு டேரக்டர்ஸ் யோசிச்சாலே உங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அந்த கேரக்டர்ஸ்குள்ளேயும் இது வந்து ஒரே ஜேர்னர் ஸ்டோரியா இருந்தாலுமே நீங்க நிறைய வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்கீங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்துல உங்களுடைய கேரக்டர் எப்படி? ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அந்த மாதிரி தப்பு மட்டும் தான் பண்ணுவேன். அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான நீங்க வந்து வால்டர் ஹெட்ரிவேல் சேது பேசலாம். நான் நினைச்சேன் பைசப்ஸ் இல்ல எப்படி ஒரு பில்டப் போட கேரக்டர் அப்படி சொல்லலாம் நீங்க. இல்ல அது வந்து நீங்க கிட்டத்தட்ட வந்து வால்டர் ஹெட்ரிவேல்ல இருக்கக்கூடிய அந்த மாதிரியா? அப்படி இல்ல நாசர் சார் இருப்பார்ல, நாசர் சார் அவரு கவுண்டர் பண்ணி சார் அந்த மாதிரி அவங்களாம் சீரியஸா பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி. வால்டர் சீரியஸா தாங்க பண்ணிருப்பாரு அவரு சத்யராஜ் சார். சோ சிக்ஸர் படம் எடுத்தீங்க நீங்க இதுக்கு முன்னாடி 2019ல. இந்த படம் வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் நடக்குது. இதுக்கு வந்து நீங்க அந்த மெனக்கட்டலுக்கு இவ்வளவு வருஷங்கள் ஆச்சா? ரைட்டிங்ஸ் ஆகட்டும் இல்ல படம் கிடைக்கல அவ்வளவுதான். எதுக்கு மெனக்கடல்? இப்படி விலங்கு இதுல விமல் என்ன பேசின மாதிரி பேசுறீங்க. அந்த பிரஸ் மீட் பாத்துறீங்களா? அவர் பேசுனது பாத்துறீங்களா? நான் பார்த்தேன். இந்த மாதிரி இல்லை சிக்ஸர் முடிச்சதுக்கப்புறம் காமெடி படம் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டேன். ஒரு வாட்டி ஒரு காமெடி படம் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு த்ரில்லர்
பண்ணணுன்ற ஒரு இருந்துச்சு. இப்போ த்ரில்லர் பண்ணோன்னா நம்ம ஒரு ஜானர் ஷிஃப்ட் ஆகிறோம். நம்ம ஒன்று டைரக்ட் பண்ணியிருக்கோம், அடுத்து ஒன்று புதுசாக பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பண்ணணுன்னா நான் ஒரு பயங்கர எமோஷ்னலாக ஒரு சப்ஜெக்ட் பண்ணணும். எனக்கு இந்த டேரக்டர் படம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது. வேறு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளுக்குமே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் புதுசாக. ஸோ த்ரில்லர் பண்ணணும் அப்படின்போது அதுக்கான ஒரு ஸ்கிரிப்டுக்கான ஒரு டைம் எடுத்தது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் டேஸ் மற்ற விஷயம் ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு 2.5 years கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த 5 yearsக்கான ப்ராசஸ். ஆல்ரைட். அப்போ சிக்ஸர்லயே வந்து சதீஷ் சார் கூட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமாம். அப்ப அடுத்த ஸ்கிரிப்ட் எடுக்கும்போது இவர்தான் இல்லை ஹீரோ. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்பாட்டில் நான் இவர்கிட்ட தனியாக கூப்பிட்டு சொல்லுவேன், கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வாங்க, நீங்கள் ஹீரோ மாதிரி தெரியுறீங்க. நான் சொல்லியிருக்கேன். இது ஏதோ சொல்லி கொடுத்து சொல்ற மாதிரி இருக்கே. சிக்ஸர்லேயே எனக்கு தோணுச்சு இவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல்ன்றது எனக்கு தோணுச்சு. அப்போ ஆக்சுவலாக அடுத்து இவர் நாய் சேகர்லாம் பண்ணுவாருலாம் தெரியாது. பட் நான் அப்போவே சொன்னேன், சார் நீங்கள் ஹீரோ மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் ஹீரோ ஆகிட்டார். எனக்கு எந்த இடத்துலையுமே நம்ம வந்து அவரை வந்து காமெடி தான் பண்ணுவார், ஒரு காமெடி சப்ஜெக்ட் தான் பண்ணுவார் எனக்கு தோணவே இல்லை. நிஜமாகவே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஒன்று பண்ணியிருக்காரு. அது முழுக்க அவரோட டெடிகேஷன் தான். ஒரு சின்ன ரியாக்ஷன்லேருந்து சின்ன பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாற்றி கம்ப்ளீட்டாக ஒன்று மாற்றிருக்காரு. அதுக்கு அவரு தான் முக்கிய காரணம். அதுக்கு ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவார் டைரக்டரை. நான் அவர்கிட்ட நோட்டீஸ் பண்ணது வந்து அதுதான். அதாவது அது சரியோ தப்போ சில சமயங்களில் நம்மளுக்கே தெரியும், இது கொஞ்சம் சரியா இல்லையே, ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி. நான் இந்த படம் மட்டும் இல்லை, அவர் கூட இன்னொரு 2 படங்கள் நடிச்சிருக்கேன். அதனால நான் எல்லாத்தையும் வச்சு நான் சொல்கிறேன். சில சமயங்களில் வந்து அது டவுட்டாக இருந்தால் கூட டைரக்டர் சொன்னார்னா எதுவுமே பேச மாட்டார். சைலண்ட்டாக இல்லை ஓகே இது ஓகேனா ஓகே அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டரோட சாய்ஸ்க்கு போகக்கூடிய ஒரு ஆக்டராக தான் நான் அவரை பார்த்தேன். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, ஸோ அது அவர்கிட்ட உண்மையாகவே கற்றுக்க வேண்டிய ஒன்றா தான் எனக்குமே தோணும். இப்போ எதுவுமே இல்லை இது ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சால் கூட அது டைரக்டர் சொல்கிறாருங்கிற அதுக்காக எடுத்து பண்ணுறாரு அப்படின்றது. இல்லை, இது வந்து விஜய் சார் கிட்ட இருந்து இது பண்ணது தான் ப்ரோ. உண்மையிலேயே பெரிய உதாரணம் தான் நான் சொல்கிறேன். அவர் மிகப்பெரிய லெவல் தான். அவர் ஒரு வாட்டி கதை கேட்டு ஸ்பாட்டில் இதுக்கு வந்துட்டாருன்னா ஒரு நாள் கூட வந்து அங்கே ஸ்பாட்டில் வந்து இது ஏன் அப்படின்லாம் கேட்கவே மாட்டேன். டைரக்டர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே பண்ணுறவர் வந்து விஜய் சார். அவர் மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கை அப்படியே இதுவாகவே இருக்கும். ஸோ அது இன்னொன்று நான் இன்னொரு வகையில் உணர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் காஞ்சூரிங் கண்ணப்பன்ல அதில் என்னென்னா ஒரு டைரக்டர் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இதுவாகவே இருப்பார் செல்வின். சில நாட்கள்லாம் வந்து நீங்கள் எடுக்கும்போதே ஸ்பாட்டில் வந்து சப்போஸ் சிரிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டவுட் வந்துடும்ல, ஏன் ஸ்பாட்டில் சிரிக்கல. ஏன்னா நிறைய இடங்கள் ஸ்பாட்டில் அப்படியே சிரிச்சிருவாங்க. இது என்னென்னா உங்களுக்கு ஆர்டர் மாற்றி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு திடீர்னு இவங்களை வச்சு எடுப்போம், அது புரியாது. அது ஃபுல்லாக நமக்கு தான் புரியும், பார்க்குற அந்த லைட் மேனுக்கோ இல்லை அவங்களுக்கு புரியாது. ஸோ என்ன இதாகலை அப்படிங்கும்போது சில பேர்லாம் வந்து என்கிட்ட கேட்டாங்க கூட, என்னப்பா ஒர்க் ஆகுதா, ஏன்னா லைட்டாக யாருமே இது பண்ணலையெல்லாம் கேட்டாங்க. எனக்கே ஒரு சின்ன இது வந்துச்சு. ஆனால் நான் டைரக்டர் நம்பினேன், இல்லையே அவர் சொல்லும்போது நம்ம கதையாக ஃபுல்லாக தானே வந்துச்சு, இல்லை ஒர்க் ஆகிடும்னு. அதுக்கப்புறம் எடிட் பண்ணி நாங்கள் போய் கேட்கல. நல்ல வேலையை நான் போய் கேட்டுருந்தேன். எனக்கு இப்போ வரைக்கும் அது மன வருத்தமாகவே இருந்திருக்கும், என்ன ப்ரோ இது ஒர்க் ஆகுதான்னு. போய் எடிட் பண்ணி பார்த்தோம். அஃப்கோர்ஸ் தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் பிளாஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக டைரக்டரை நம்பினா அது வந்து நிச்சயமாக இதாகும்னு நம்புகிறேன். அதே தான் இதுலேயும் அவர் தான் ஃபுல்லாக நம்பியிருக்கோம். அதுக்கான ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, சூப்பர். ஸோ எனக்கு என்னன்னா இது வந்து கோ இன்சிடென்ஸா இல்லை என்னன்னு தெரிலங்க, இல்லை சதீஷா வந்து வாண்டடாக சூஸ் பண்ணுறாரான்னு தெரியல. அவரோட படங்கள் எடுத்துட்டால வந்து பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸாக போடுறாங்க. அது வந்து அவருக்கு கிடைக்கிற வரமா, இல்லை டேரக்டர் கிட்ட அவர் பேசி வாங்குறாரு. இதில் ஹீரோயின் தான் கொடுக்கல எனக்கு. ஓ, இதுல நான் நினைச்சேன் மற்றதெல்லாம் உண்மை, பியூட்டிஃபுல் எல்லாமே உண்மைதான். ஆனா அவங்க ஹீரோயின் ஐ மீன் பேரா இல்ல இந்த படத்துல. இந்த படத்துல ஆனா ஒரு ஃபீமேல் லீடுன்னு வச்சுட்டா நீங்க அவங்கள சொல்லலாம். கண்டிப்பா அவங்க தான் ஃபீமேல் லீடு. அவ்வளவுதான், நான் சூஸ் பண்ணி. ஓகே ஓகே. இப்போ சொல்லுங்க, எப்படி அந்த அழகான ஹீரோயின் சதீஷ் சார் ஏதாவது கேக்குறாரா ஃபோன் பண்ணி? இல்ல சொல்லுங்க இதுதான் டைம் சொல்லுங்க. அவர் சூஸ் பண்றது தான் எல்லாம். இல்லை நீங்கள் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லலாம் அவர் வரவே மாட்டார், எதுவுமே கேட்க மாட்டார். அவர் கதை கேட்டு அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா அவர் கேரக்டர் டிசைட் பண்ணிட்டாருன்னு அவ்வளோதானே தவிர நீங்கள் ஏன் இவரை போடுறீங்க, நீங்கள் ஏன் அவரை போடுறீங்க, அவங்கள போடுறீங்க, எந்த ஒரு தலையீடுமே இருக்காது. எனக்கு சிக்ஸரில் வைபவ் சாரும் அப்படி தான். வைபவ் சார் நடித்தாருன்னா வருவார், மானிட்டரை பார்த்துட்டு. அவருக்கு பிரச்சனை என்னன்னா வைபவுக்கு வந்து காஸ்டியூம் கரெக்டாக வரணும், ஃபுட்டு இல்லைன்னா திட்டுருவார் எல்லாத்தையும் போட்டு. இன்னும் நல்லாவே இல்லை, இன்னும் டீ ஆறி போச்சு. உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய அவ்வளோதான். அவர் மற்றபடி அவர் மாட்டார். அவர் எதுவுமே வருவார், நடிப்பார், ஓகேவா ஓகே அப்படின்னு போயிட்டே இருப்பார். மானிட்டர் பார்க்குறது எல்லாமே கிடையாது. அது ரொம்ப ட்ரஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவர் எதுலேயுமே தலையிடலை. எனக்கு நடிச்ச 2 ஆர்டிஸ்ட்டுமே சரி எதுலேயுமே ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இது பண்ணல. இவர் மட்டும் ரொம்ப தலையிடுவார் பயங்கரமாக நடிப்பில். நம்ம என்ன பண்ணாலும் அதோட பெஸ்ட்டாக ஒன்று கொண்டு வந்துடுவார். நீங்கள் ஒரு சீன் சொல்லிட்டீங்கன்னா
அவர் பாட்டிக்கு தனியாக போய் நடிச்சிட்டு இருப்பார். 4 வேரியேஷன் கொண்டு வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. அதில் ஒன்று பிக்கப் பண்ணால் போதும். நம்ம இது 4 வேண்டாம், 5ஆவதா நான் சொல்கிறத பண்ணுன்னு சொல்லி இவர் ஒன்று நல்லதாக வாங்கிடுவார். ஓகே ரைட். ஸோ ரித்திகா, இப்போ இவங்க சொன்னதை வச்சு பார்த்தா ஹீரோயின் இல்லை, பட் நீங்கள் ஒரு ஃபீமேல் லீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்ன மாதிரி கதையை நேரேட் பண்ணாரு டேரக்டர் உங்ககிட்ட? இது என்ன எப்படிப்பட்ட கேரக்டர்னு உங்களுக்கு எப்படி நேரேட் பண்ணாரு? எப்படி நரேட் பண்ண ஃபோனில் தானேங்க. நான் எழுந்து போயிடுவா. இந்த கதைக்கு இது ஒரு நல்ல ட்விஸ்டாக இருக்கும். ஏன்னா இவங்க யார் என்ன கேரக்டர்ன்றது ஒரு சின்ன இதுலேயே தான் இருக்கும். பட் படம் முடியும் போது அப்படியான்றது அது நல்ல பயங்கர எமோஷ்னலாகவும் இருக்கும். ஸோ இப்போ இவங்க சொன்ன மாதிரி கதை கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கனெக்டே ஆச்சு. அப்போ வந்து அவர் இப்போ ஃபோனில் தான் நேரேட் பண்ணேன்னு சொல்லிட்டாரு. அட்லீஸ்ட் என்ன நேரேட் பண்ணார் அதையாவது சொல்லுங்க. ஸோ சார் சொல்லும்போது ஃபஸ்ட்டு கதை அந்த பிளாட் இந்த மாதிரி பிளாட் இருக்கும், உங்களுக்கு இது மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் சொன்னாங்க. நாங்கள் அதை படமும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் மாதங்கள் கழித்து திரும்ப அதில் ஒரு ரீவொர்க் பண்ணினார். ஸோ வாட் எவர் அப்போ டேரக்டருக்கு அவருக்கு எடிட்டில் உட்காரும்போதோ ஒரு டீமாக உட்காந்து பார்க்கும்போதோ அவங்களுக்கு என்ன தோணுதோ இப்போ நீங்கள் இப்படி பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி பண்ணுறது தான். ஏன்னா அந்த படம் முடிய வரைக்குமே நான் என்னங்கிறது எனக்கு படம் முடிஞ்சு நான் ரிவ்யூ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி எங்களுக்கும் இருந்தது. அப்படியா? நீங்களும் ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்து பார்த்துருக்கீங்க. கடைசியில் நம்ம இந்த படத்துல இருக்கோன்றது மட்டும் தான் எனக்கு தெரியும், என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியாது. அது நான் கேட்கவும் இல்லை, ஏன்னா அவர் தான் அதனுடைய ஃபுல் எல்லாமே டேக் ஓவர் பண்ணி கொண்டு போறாருன்னு. ஸோ அவருக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். அப்பதான் வந்து அவர் சீன் பை சீன் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை நடிக்க வச்சிருக்காரு. ஆமாங்க, நான் சீன்ஸ் என்ன சொல்றது, நம்ம சார் அங்கே போனதும் நமக்கு சொல்லிடுவாரு, இன்னைக்கு இந்த சீனை அவர் செய்தே காட்டுவார், இப்படிதான் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு அவர் எனக்கு அப்படி நடிச்சே காட்டுவார். எனக்கு இது இப்படி வேணும், அந்த லிப்ஸ் கூட இப்படி பண்ணணும், கண் இப்படி பண்ணணும், கை இப்படி, அது கூட சார் ரொம்ப மைன்யூட்டாக சொல்லி கொடுத்து தான் செய்ய சொன்னாங்க. அதனால எனக்கு அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் சார், சொல்கிறது நாங்கள் செய்வேன். அது அடுத்த இந்த சீன் எங்கே வரும், அது என்னவா அந்த கேரக்டர் ப்ரொஜெக்ட் ஆகும், எதுவுமே எனக்கு தெரியாது. அது சார் சொன்னதை நம்ம செஞ்சுருக்கோம், அவ்வளோதான். ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒருத்தவங்க பார்த்து அப்ரிஷியேட் பண்ணும்போது நமக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக வந்து சூரி சார் உங்களுக்கு வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு. அவரும் இந்த மாதிரி தான் காமெடி ஆக்டராக இருந்து இப்போ காமெடி ஆக்டர் இப்படிப்பட்ட கேரக்டர்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்துட்டாரு. உன்னுடைய வளர்ச்சி பார்த்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக தோணுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க? அன்றைக்கி மட்டும் இல்லை, சூரியண்ணன் வந்து ஃபஸ்ட்டு நாய்சேகர் படம் பார்த்துட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினார். பேசும்போதுமே என்ன சொன்னார்னா, நான் வந்து சொல்கிறேன், அண்ணே விடுதலையெல்லாம் பயங்கரண்ணே நீங்கள் அப்படிங்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி அது என்ன இருந்தாலும் அது வந்து வெற்றி சார் படம், ஆனால் இதில் நீ மட்டும்தான் தம்பி மெயின் இதுவே, ஸோ இதுதான் தம்பி பெரிய விஷயம் அப்படின்னாரு. அந்த பாராட்டாக இருக்கட்டும். காஞ்சூரிங் என்ன பண்ணி பார்த்து இன்டர்வியூலே அடித்தார், தேட்டர்லேருந்து அடிச்சுட்டு அவரால் அந்த இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. தம்பி சூப்பராக இருக்குது, தேட்டரில் விஆர் மாலில் தான் பார்த்துட்டு இருக்கேன், அப்படி சிரிக்கிறாங்க தம்பி, அப்படி என் குழந்தைங்களாம் அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, செம்ம தம்பி படம் முடிச்சுட்டும் அடிச்சுட்டு ஒரு மணி நேரம் அது சூப்பர் இது சூப்பர்னு சொல்லி ஒன்றும் அப்படி ஒரு பாராட்டுற ஒரு நல்ல ஒரு குணம் இருக்குது. அஃப்கோர்ஸ் நானும் கருடன் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே பேசி, எனக்கு என்ன கருடனில் சில விஷயங்கள் மேபி அவரே சொல்லியிருக்காரான்னு தெரியல, பல பிரச்சனைகள் நடுவில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. முன்னாடி நாள் நைட் வரைக்கும் பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையோட முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டாரு. இதெல்லாம் நான்லாம் பண்ணுவேனான்னு சத்தியமாக தெரில. முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு அடுத்த நாள் அது எவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு தெரியாது, ஹிட் ஆகுமான்னு தெரியாது, எல்லாமே நினச்சி தான் பண்ணுறோம், மிஸ்டேக் ஆகலாம். பட் அதை எடுத்து அந்த லைஃப் ரிஸ்க் எடுத்தார் ஆக்சுவலாக கருடன் படத்தில் வந்து சூரியண்ணன். ஆனால் அதுக்கான பலன் வேறு லெவலில் கிடச்சிது. மிகப்பெரிய ஷேர் அந்த படம் தமிழ் சினிமாவில். ஸோ அதனால் அது வந்து அவருக்கு அந்த பாராட்டுற இது அப்போலேருந்தே இருக்குது. ஸோ மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து சூரியண்ணனை சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும், படம் அவர் நடிக்கிற சூஸ் பண்ணி பண்ணுற, இப்போ ஈவன் கொட்டுக்காலியில் இப்போ பார்த்தேன், பெர்ஃபார்மன்ஸாக சொல்கிறேன், பின்னிருந்தார். உண்மையிலே அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கஷ்டம்தான். நாட் ஓன்லி ஹீரோ, அவர் பாருங்கள் காமெடினா பண்ணும்போது சீமராஜாவில் வந்து ஒரே ஒரு ஷார்ட்டில் வரத்துக்கு 6 பேக் வச்சுருந்தார். அந்த கபடி அந்த இந்த சீனில் வரும் தெரியுமா, இது பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து பயங்கரமான டெடிகேஷன். ஸோ அவர் வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு சூரியண்ணன். ஸோ இப்போ இவர் சொன்ன மாதிரி வெற்றிமாறன் சார் தான் வந்து சூரி சார் ஒரு காமெடி ஆக்டர்ல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் ஆக்டரா வந்து கன்வெர்ட் பண்ணாரு. ஸோ நீங்களும் அந்த ஒரு ப்ராசஸ்ல தான் இறங்கியிருக்கீங்களா? இப்போ சதீஷ் வந்து இதுக்கு முன்னாடி படங்கள் நிறைய கொடுத்திருந்தாலும் அவர் ஒரு காமெடி ஆக்டர், அதுவும் இல்லாமல் அவருடைய படங்கள் காமெடி படங்களா இருக்கும் தான் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு வந்து அவருடைய லுக்கே ரொம்ப மாற்றி வச்சிருக்கீங்க, ஈவன் போஸ்டர்ஸில் கூட. ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணீங்களா? எனக்கு என்ன தோணுச்சோ, எனக்கு தோணுன ஒரு கதை அதை ஒரு அடாப்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதானே தவிர நீங்கள் யாரையுமே உதாரணம் சொல்லாதீங்க. உதாரணம் நீங்கள் சொல்கிறவங்களாம் ரொம்ப பெரிய இடத்துல இருக்காங்க, இன்னும் நம்ம அந்த இடத்துக்கு போக எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. பட் உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதும் போதே இது வந்து சதீஷ் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட் செட் இருந்துச்சு? எழுதி முடிச்சதுக்கப்புறம்
அப்புறம் எனக்கு தோணுச்சு, இல்லை யூஸ்வலாக ஒரு ஹீரோ த்ரில்லர் பண்ணும்போது யூஸ்வலாக இருக்கும். அப்போ இவர் பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவர் இப்படியே பார்த்துட்டு டக்குன்னு ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும்போது அது கண்டிப்பாக மக்கள் ஏற்றுப்பாங்க. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் சூரி சார் தான். அவர் வந்தோடனே எங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை 100% ஏற்றுப்பாங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போலீஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போதே நான் வந்து நினைச்சேன், ஓ அதுக்காக தான் இந்த பாடிலாம் பில்டப் பண்ணியிருக்காரு போல அப்படின்னு நினைச்சேன். இல்லை நீங்கள் அப்போ ஜென்ரலி இல்ல இல்ல அப்போ அதுல வந்து தொப்பலாம் இருக்கும். அப்படியே தொப்பை வச்சிருக்க போலீஸ் கேரக்டருக்காக. ஆமா கேரக்டருக்காக. அப்போ சார் உண்மையாவே கேரக்டருக்காக. ஆமாம், நான் தான் சொன்னேனே. ஸோ அந்த கேரக்டருக்கு அப்படி இப்போ வேற ஒரு படம் பண்றதுக்கு அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்ததுக்கப்புறம் அவரே வந்து ஒரு செட்டு யூனிஃபார்ம் தைச்சு வச்சுக்கலாம் வீட்டில். அவ்வளோ போலீஸ் படங்கள் வரும் பாருங்க. ஏன்னா அப்படி ஒரு இல்லை வரலாம் வரலாம், எதை கேட்டாலும் இருக்கலாம், செய்யலாம், வரலாம், எதையும் செய்ய முடியும், அதுக்கு பண்ண இல்லைங்க, முடியும். பண்ண முடியும் நம்பிக்கை இருக்குங்க. நீங்க ஏதாவது ஓவரா பேசிட்டீங்கன்னு ஏதாவது நாங்க சொல்லி அது வச்சுக்கோங்க. ரொம்ப என்ன இவன் இவ்வளவு திமிரா பேசுறாங்க என்ன அப்படின்னு நோட் பண்ணு, இவனை அப்படியே இது பண்ண, நீ டிஸ்சார்ஜ், நீ வா, நீ அட்மிட் ஆவா, உன்னை வச்சு செய்யறேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ பொதுவாக வந்து கேரக்டர் ரோல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு வந்து இப்போ ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒரு அப்பியரன்ஸ் இருக்கணும், இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ ஒரு டேரக்டராக வந்து ஒரு ஆக்டர், அதாவது ஒரு ஹீரோயினுக்குன்னு ஒரு செட் ஆஃப் நேரேஷன் கொடுத்துருவாங்க. கேரக்டர் ரோல்னு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஈக்குவல் நேரேஷன் இல்லைனாலுமே நீங்கள் அந்த அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போகணும் கரெக்டாக, அப்போ தான் அந்த படம் வந்து கரெக்டாக போகும். ஸோ நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் யாரையாவது எடுத்துப்பீங்களா கேரக்டர் ரோலுக்கு, இல்லை ஜென்ரலாக உங்களுடைய கேஷுவல் கேரக்டரை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? இல்லை ஃபஸ்ட்டு வந்து நான் நரேஷன் கேட்பேன், நான் கேட்பேன். இல்லை ஸ்கிரிப்டாவது நான் எனக்கு ஃபுல்லாக நரேட் பண்ணார் முழுக்க. ஆமாம் ஃபுல்லாக நரேட் பண்ணார். நரேட் பண்ணும் பொழுது வந்து எனக்கு கேட்கும் போதே வந்து ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேரக்டர் டீட்டெயிலில் எல்லாரும் வச்சுருப்பாங்க. எவ்வளோ டீட்டெயில் கொடுக்குறாங்களோ நம்ம அது வச்சுருப்போம். அதுக்கு தாண்டி நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்குள்ளே நம்ம கேரக்டர் புரிஞ்சிட்டோன்னா போதும், இதுதான் ஓகே, இதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேரக்டரோட நம்ம எவ்வளோ கம்யூனிகேட் பண்ணுறோம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் அந்த கேரக்டர் என்ஹான்ஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப தெளிவாக ஈகோவாக இல்லாமல் போகிற வரைக்கும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சதீஷ் சாரும் ஸ்டண்ட் பண்ணியிருக்கு, ஹீரோவா ஃபைட் பண்ணியிருக்காரு, சின்ன ஃபைட். ஆனால் அது கண்டிப்பாக அது ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். அந்த இடத்துல யாராக இருந்தாலுமே அங்கே ஃபைட் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா, அதுக்கான இதுவாக தான் இருக்கும். அந்த உங்களுக்கு எப்படி ஃபைட் ரொம்ப புதுசாக இருந்திருக்குமே, எப்படி ஹேண்டில் பண்ணுங்க ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம்? முன்னாடி சின்னதாக ஏதாவது பண்ணும்போது ஏதாவது சின்னதாக ரோப் கட்டி தூக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. பட் அடிக்கிற ஆக்ஷனாக இதுதான் ஃபஸ்ட்டு. அதான் எல்லாம் பண்ணணும், அவ்வளோதான். இனிமேல் எல்லாத்தையும் பண்ணணுன்ற மாதிரி தான். கஷ்டமான விஷயம் தான், ஃபிசிக்கலாகவும் கஷ்டம் இல்லை இது. அப்படி அதான் இதெல்லாம் வரும்போது தாங்க ஒருத்தராக தெரியுது. விஜய் சார் பட்ட கஷ்டங்கள், விஜயகாந்த் சார் பட்ட கஷ்டங்கள்னு ஒன்றும் அப்போ தான் புரியுது. பயங்கரம். அவங்களாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஹீரோஸ், அதுவும் எஸ்பெஷலி ஆக்ஷன் ஹீரோஸ். ரித்விகாவுக்கும் ஃபஸ்ட்டு டே ஒன்னே ஸ்டண்ட்டு தான், போட்டு இழுத்து அடிச்சு. ஹீரோயின்லாம் இல்லை, ஃபீமேல் லீடுன்னு சொல்லி அவங்களே ஃபைட்லாம் பண்ண வச்சு. அவங்க ஃபைட் பண்ணலைங்க, அவங்கள பாவம் டார்ச்சர் பண்ணோம், அப்படி போட்டு இழுத்து விழுந்து அடிபட்டு ரொம்ப. ஆனால் பயங்கரமான டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. இப்போ நீங்கள் அந்த டெடிக்கேஷன் ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்து கேட்குற மாதிரி இஷ்யூ அவார்டு கிடச்சிதா அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணேன்னு சொன்னாங்களா? நான் வந்து பயந்துட்டேன், ஐயோ பாவம் எவ்வளோ அழகாக இருக்காங்க, ரொம்ப காமன் ஸ்வீட்டாக இருக்காங்க, இவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டீங்களே அப்படின்னு அப்படியே அந்த மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளேருந்து எனக்கு தாண்டி வந்துருச்சு. இல்லை அப்படி அந்த இவங்களோட அந்த இது வந்து பார்த்தோம் அங்கே, அந்த அவங்களோட அந்த ரீச் சொல்கிறேன். அங்கே ஸ்பாட்டில் வந்து எல்லாம் வேடிக்கைலாம் பார்ப்பாங்க. ஏற்காடு இதெல்லாம் ஷூட் பண்ணோம். நிறைய பேர் அவ்வளோ இதெல்லாம் இருக்காது, ஏன்னா நைட்டில் தான் ஷூட் பண்ணுவோம். பட் அப்போ ஒரு ஃபேமிலி அவங்களாம் பார்த்துட்டே இருந்தாங்க. எல்லாரையும் பார்ப்பாங்க, எவர்ரா அவர்றான் இருந்தாங்க. பெருசாக எக்ஸைட் ஆன மாதிரி தெரில. இப்படி இவங்களை பார்த்தோன்னே இவனா விஜய் குக்கு கோமாளி அப்படின்ட்டு அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து அதுதான் சொல்கிறேன். அது வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. அவங்களோட ரீச் வந்து அங்கே பயங்கரம். அந்த லேடிஸ் அவங்க வந்து பயங்கரமான ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட் பார்த்தேன், பயங்கர ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம படத்துக்கு நிச்சயமாக இவங்க ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லி இருந்தது. சூப்பர். ஸோ உங்களுடைய உயிரான தோழர் சிவகார்த்திகேயன் தான் வந்து கோட்ல ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சீன் பார்க்கும்போதே எங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ஏன்னா தளபதி விஜயே வந்து இந்தாங்க இனிமேல் வந்து நீங்கள் தான் கோலிவுட பார்த்துக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அஸ் அ ஃப்ரெண்டாக அவருடைய வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இது. மற்ற எல்லாரையும் விட எனக்கு இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏன்னா அந்த ஆரம்ப காலத்துலேருந்து ஜீரோலேருந்தே ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு அந்த இது இன்னும் நிறையா இருக்குது. அதான் அந்த இது ஒரு ட்வீட்லாம் போட்டு வைரல் ஆச்சு. இந்த துப்பாக்கி வந்து அந்த ஃபஸ்ட்டு டிக்கெட்
டிக்கெட் கிடைக்காம நாங்கள் வந்து கேட்டு அந்த படத்தில் ஒர்க் பண்ணார் அசிஸ்டன்ட் டைரக்டராக ராஜ்குமார்னு சொல்லிட்டு. அவர் தான் இன்றைக்கி இந்த அமரன் டைரக்டர் சிவாவோட அடுத்த படம். ஸோ அவர்கிட்ட தான் டிக்கெட் வாங்கி போய் பார்த்தோம். ஸோ அப்படி போய் பார்த்த இடத்துல இன்றைக்கி அந்த ஹீரோ கையிலேருந்து அப்படி ஒரு வார்த்தைகள் வர்றது ஒரு பெரிய விஷயந்தான். உண்மையிலே ஐம் வெரி ஹாப்பி. நிச்சயமாக மிகப்பெரிய இடத்துக்கு இன்னும் போவார் எஸ்கே. ஓகே, சூப்பர். ரித்திகா, நாங்கள் வந்து உங்களை குக் வித் கோமாளி, பாக்யலட்சுமி சீரியல் எல்லாம் பார்த்தோம். இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம். என்னடா ரித்திகாவை அதிகமாக பார்க்க முடியலையேன்னு. திரும்ப எப்போ ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க? ரீஎன்ட்ரி பேபி பிறந்ததுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரம் நம்ம பேக் டு நார்மல் ஒர்க் பண்ணுறதுக்கான கண்டிஷன் எப்போ வருதோ சீக்கிரமாகவே என்ன ஒர்க் வருதோ அதை எடுத்து செய்வேன். ஓகே, ஆல் ரைட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம குயிக்கான ரேபிட் ஃபயர் செக்மெண்ட்டுக்கு போக போகிறோம். ஓகேவா? ஓகே, யார் வந்து செட்டுக்கு ரொம்ப லேட்டாக வருவா? டைரக்டர் தான். என்ன இது? அவர் தானே கேப்டன் ஆஃப் தி ஷிப். அவர் லேட்டா வந்தா எப்படி? லேட்டாக தான் வருவார், கொஞ்சம் லேட்டாக. இல்லை, உண்மையை சொல்ல போனால் எல்லாரும் அங்கே அவுட்டோரில் ஷூட் பண்ணால் எல்லாருமே வந்து உட்காந்துருவோம். யாருக்குமே ரூமில் இருக்க பிடிக்காது. ஸோ இந்த கேள்விக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து முன்னாடியிலேருந்தே அங்கே இருப்போங்கிறது தான் உண்மை. நல்லா இருக்கும். யார் வந்து அதிக டேக்ஸ் வாங்குவாங்க? எல்லாருமே வாங்குவோம். இதில் வந்து வகை தொகையே கிடையாது. இதில் நீங்கள் அதிக டேக்ஸ்னு ஒரு நானுமே நிறையா வாங்கியிருக்கேன். ஏன்னா அது அஃப்கோர்ஸ் அவர் எதிர்பார்த்ததை பண்ணணும், நமக்கும் புதுசுன்றதுனால இதெல்லாம் நடந்தது. யார் வந்து பயங்கரமாக கோவப்படுவாங்க, டேரக்டரா இல்லை சதீஷா? இல்லை, நான் என்னன்னா நான் ஒர்க் பண்ணும்போது என்னோட காம்பினேஷன்ன்றதே யாருமே இருக்க மாட்டாங்க. நான் மாத்திரம்தான் இருப்பேன். நானும் டேரக்டர் சார் மட்டும்தான் இருப்போம். அதனால எனக்கு செட்டை பற்றியோ இந்த படத்துலேயே இப்போ இவரையே நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். இவரை நான் ஒரு நாள் பார்த்துருக்கேன். சரிங்களா, அவ்வளோதான். ஏன்னா எங்களுக்குமே காம்பினேஷன் இருந்ததே இல்லை. சதீஷ் ப்ரோவே இப்போ இங்கே வெளில வந்தோடனே இவங்க பார்த்துட்டு கேட்டாங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க, தண்ணி கேன் படம் வந்தீங்களா? அதனால ப்ரிவியூவில் வந்துட்டு ரொம்ப நேரம் அவன் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். படம் பார்த்துட்டு வெளியே வந்து கேட்டாங்க, ஓ நீங்கள் தான் அதுவா அப்படின்னு. அது வரைக்கும் தெரியல, நான் யாருன்னு கூட தெரில அவங்களுக்கு. ஸோ அப்படி தான் நான் எங்களோட காம்பினேஷன் படத்தில் இருந்தேன். இல்லை, நான் இது யாரோடமே எனக்கு காம்பினேஷன் இருக்காது. ப்ரிவ்யூ பார்த்து தான் ஓ இந்த படத்தில் இன்னாரெலாம் நடிச்சிருக்காங்கன்றதே எனக்கு தெரியும். எனக்கு சதீஷ் ப்ரோவை தவிர்த்து இந்த படத்தில் வேறு யார் இருந்தாங்க எதுவுமே. ஏன்னா இவரையுமே நான் ஏற்காடில் ஒரு நாள் வச்சு தான் பார்த்தேன். நான் இன்னும் ஹீஸ் த ஹீரோ ஆஃப் த மூவி. அப்படி தான் எனக்கு இவங்க 2 பேரை மாத்திரம்தான் இந்த சினிமாவில் தெரியும். அதனால் நீங்கள் இதை பற்றி இந்த ரேபிட் ஃபயரில் எந்த கேள்விக்குமே பதில் தெரியாத ஒரே ஆள். இப்போ நீங்கள் எப்படி இவங்க கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு நீங்கள் ஆன்சர்ஸ்க்காக பார்த்துட்டு இருக்கீங்க, அதே போல் தான் நானும் இந்த கதையாக கேட்டேன் தவிர்த்து ஓ இப்படிலாம் இருந்துதான்னு எனக்குமே ஒரு வெளியிருந்து பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் ஃபீல் தான். எனக்கு எதுவுமே செட்டில் என்ன நடந்ததுன்னே தெரியாது. சரி, ஓகே. அப்பனா வந்து நீங்க இங்க யார் கோவப்படுறாங்கன்னு சொல்ல வேண்டாம். என்ன பண்ணா ரித்திகா கோவம் வரும்? ஐயோ, அப்படி கேட்டால் எப்படி சொல்றது? எந்த மாதிரி விஷயத்துல எனக்கு தெரியலையே. நீங்க எதுக்குமே கோவப்பட மாட்டீங்களா? கண்டிப்பா மனுஷனா தான் கோவம் வருங்க. வராதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், வரும். பட் என்ன பண்ணா கோவம்? ஏதாவது 1-2 விஷயம். தமிழை தப்பா பேசினா கோவம் வரும். அதான் தமிழ் ரித்திகா. இல்லை, எனக்கு பொதுவாகவே பாட்டு தமிழ் தப்பான லிரிக்ஸ் பண்ணா கோவம் வரும். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கொலை பண்றீங்க அந்த மாதிரி தான் இருக்கும். மித்தபடிக்கு வரணும்ல. நீங்க இந்த சுனிதாக்கு சொல்ற மாதிரியே இருக்கே இதை. இல்ல, அவங்க அது மட்டும் தானே பண்ணுவாங்க. இல்ல பாத்துங்க சுனிதா இதை கட் பண்ணி சும்மா இல்லை அவங்க அப்படி பண்ணாதான் அது அவங்க. பரவாயில்ல, இதான் டைமிங்னு போட்டாரு சதீஷ். ஓகே, டன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக போச்சு. எனக்கு தெரிஞ்சு செட்டில் சிரிச்சதை விட இந்த ப்ரொமோஷனில் நிறையா சிரிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ ஹோப் செப்டம்பர் 20th அன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக படத்தை லான்ச் பண்ணுங்கள். நாங்களாம் வந்து ஆடியன்ஸாக தேட்டருக்கு வந்து பார்த்தா என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ. அண்ட் மறுபடியும் இந்த இன்டர்வியூவில் சொல்லிக்கிறேன், நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய லெவலுக்கு போகணும். ஏன்னா இந்த டெடிகேஷன் வந்து கற்றுக்கணும். நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கற்றுக்கணும். தேங்க்யூ. இதனாலே நீங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.